இந்த சீசன்ல பஞ்சாப் கிங்ஸை இதுவரை யாருமே தோற்கடிக்காம அன்பீட்டனா பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தவங்கள முதல் முறையா ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸை தோற்கடிச்சிருக்காங்க. அதுவும் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க கோட்டையில வச்சே தோற்கடிச்சிருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் தான் பயங்கரமா போட்டியா இருந்தது. ஆனா பஞ்சாப் கிங்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு, சிம்ரன் சிங்கரும் பிரியன் சாரியரும், அவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் நின்னாங்கன்னா வெளுன்னு வெளுத்துருவாங்க. இந்த பேட்டில் சூரியவன்சி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லிடலாம். ஆனா பஞ்சாப் கிங்ஸ்ல பிரப்சிம்ரன் சிங் 59 ரன் அடிச்சாப்ல. ஆனா பிரியன் சாரியா 29 ரன்லயே அவுட் ஆனதுனால ஆரம்பத்திலே ஒரு தடுமாற்றம். ஆனா இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸுக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கடைசி நேரத்தில் 22 பால்ல 62 ரன், 6 6 4 4, அதுவும் கடைசி ஓவர்லாம் கிட்டத்தட்ட 24 ரன். அதனாலேயே பஞ்சாப் கிங்ஸ் 222 ரன் எடுத்துட்டாங்க. 223 டார்கெட் அப்படின்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இறங்கினாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெளுத்துருவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 51 ரன், சூரியவன்சி 16 பால்ல 43 ரன், 5 6 3 4 வெளுன்னு வெளுத்துட்டு பவர் பிளேயிலேயே 84 ரன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல என்னதான் டாப் ஆர்டர் அடிச்சிருந்தாலும் மிடில்ல சொதப்புவாங்களே. ஆனா இந்த மேட்ச்ல அது நடக்கல. அதுக்கு காரணம் அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் சுபன் தூபன் செமையா ஆடி கொடுத்துட்டு போயிட்டா. அதோட பெரேராவுன்னு 26 பால்ல 51 ரன் அடிச்சு ஈஸியா இந்த 222 சேஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் யானைக்கு அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்ல தோத்து போனாலும் அவங்க கம்பேக் கொடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சில மேட்ச் நல்ல பேட்டிங் பவுலிங் இருந்தாலும் ஃபீல்டிங்ல பயங்கர சொதப்பல் இருந்தது. இந்த தோல்வி மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அடுத்து வரப்போற கேம்ல பயங்கரமா ஃபீல்டிங்ல மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த டைம் கப் அடிக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம்.